நெல்லை பாளையங்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மென் பொறியாளர் கவின் செல்வ கணேஷ் ஆணவ கொலை வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள எஸ்ஐ சரவணன் ஜாமீன் மனுவை நெல்லை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் 3வது முறையாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் கடந்த ஜூலை 27ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கவின் செல்வ கணேசின் தந்தை எஸ்ஐ சரவணன், தாய் எஸ்ஐ கிருஷ்ணகுமாரி மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகியோரும் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். சுர்ஜித்தும் சரவணனும் ஜூலை மாதம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்களது உறவினர்கள் ஜெயபால் என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் எஸ்ஐ சரவணன் தனக்கு ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை நெல்லை 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் 3வது முறையாக தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவரின் மனைவியும் மற்றொரு எஸ்ஐயுமான கிருஷ்ணகுமாரி தொடர்ந்து தலைமறைவாக இருப்பதும், சாட்சிகளை கலைக்க வாய்ப்புள்ளது மற்றும் கவின் ஐபோன் மனு திறக்கப்படாதது போன்ற முக்கிய காரணங்களால் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டுள்ளது.